என் அன்பு குழந்தையே, இந்த நொடி ஒரு சாதாரணமான நேரம் அல்ல. என் வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த தருணத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கை மெதுவாக ஒரு புதிய மேன்மையான திசையை நோக்கி நகரத் தொடங்கியிருக்கிறது. இதை நீ இப்பொழுதே நம்ப வேண்டும் என்று நான் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் உனக்குள் ஏதோ ஒன்று லேசாக அசைவதை நீயே உணர்வாய். ஒரு சிறிய உணர்வு, ஒரு மெல்லிய நிசப்தம், ஏதோ சரியாக நடக்கப் போகிறது என்று சொல்லும் ஒரு அமைதியான உள்ளுணர்வு. அதுதான் ஆரம்பம். நீ என்னிடம் வருவதற்கு முன்னால் உன்னுடைய பிஞ்சு நெஞ்சம் எத்தனை நாட்களாக எத்தனையோ சுமைகளை சுமந்திருக்கிறது என்பதை உனக்கு தந்தையான நான் அறிவேன். வெளியே யாருக்குமே தெரியாத அந்த சுமை, சிரித்த முகத்திற்கு பின்னால் நீ ஒளித்து வைத்திருந்த கவலை, எல்லாம் சரிதான் என்று நீ வெளியே சொன்னாலும் உள்ளுக்குள் ஒன்றும் சரியில்லை என்று உனக்கு தெரிந்த அந்த வேதனை, இவை அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். சில நேரங்களில் இரவில் திடீரென உறக்கம் கலைந்து காரணமே இல்லாமல் ஒரு வெறுமை உன்னை சூழ்ந்ததே, நினைவிருக்கிறதா? சில நேரங்களில் பகலில் எல்லோருக்கும் நடுவில் நீ இருந்தாலும் அனாதையாக தனியாக நிற்பது போன்ற ஒரு உணர்வு உனக்கு வந்ததே. இதெல்லாம் உனக்கு புதிதல்ல. அப்போதெல்லாம் நீ நினைத்தாய், நான் ஏதாவது தவறு செய்துவிட்டேனோ? என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு சிக்கலாக இருக்கிறது? நான் உண்மையில் சரியான பாதையில்தான் செல்கிறேனா என்று. இந்த கேள்விகள் எதுவும் சத்தமாக கேட்கப்படவில்லை, யாரிடமும் போய் சொல்லப்படவில்லை. ஆனால் ஒவ்வொரு மௌனமான நொடியிலும், உன்னுடைய ஒவ்வொரு ஆழ்ந்த மூச்சிலும் இந்த கேள்விகள் உனக்குள் ஒளிந்து கொண்டே இருந்தன. அதைத்தான் இப்போது இந்த பிரபஞ்சத்தின் வடிவில் உன் தந்தை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு விஷயத்தை இப்போது தெளிவாக புரிந்துகொள் என் குழந்தையே. வாழ்க்கை உன்னை சோதிக்கவில்லை. அது உங்களை அழிக்கவும் முயற்சி செய்யவில்லை. உன்னை உடைத்து பார்க்கவும் இல்லை. அது உன்னை ஒரு பெரிய விஷயத்திற்காக தயார்படுத்திக் கொண்டே இருந்தது. நீ அனுபவித்த ஒவ்வொரு தாமதமும், ஒவ்வொரு தடங்களும், ஒவ்வொரு நிறுத்தமும், இவையெல்லாம் உனக்கான தண்டனை கிடையாது. அவையெல்லாம் உனக்கான பாதுகாப்பு. நீ தயாராகாத நேரத்தில் உன்னால் தாங்க முடியாத விஷயங்களை உன்னிடம் வரவிடாமல் வாழ்க்கை உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வட்டத்தை போட்டிருந்தது. அது என் கருணை. நீ எவ்வளவு முயற்சி செய்தாய் என்று எனக்கு தெரியும். யாருக்கும் தெரியாமல், யாரும் பாராட்டாமல், யாரும் கவனிக்காமல் நீ செய்த முயற்சிகள் என் கண்களை விட்டு மறையவில்லை. சில நேரம் முழு மனதோடு ஏதோ ஒன்றை தொடங்கினாய், ஆனால் நடுவில் அது உடைந்து போனது. சில நேரம் நம்பிக்கையோடு காத்திருந்தாய், ஆனால் பதில் வரவில்லை. அந்த இடத்தில்தான் உனக்கு தோன்ற ஆரம்பித்தது, நான் இதற்கு தகுதியானவன் இல்லையோ என்று. இந்த எண்ணம் உன்னை மிகவும் அமைதியாக, மெதுவாக காயப்படுத்தியது. ஆனால் ஒரு உண்மை உனக்கு தெரியுமா? நீ உடைந்து போகவில்லை, நீ நின்றுவிடவும் இல்லை. ஒவ்வொரு முறையும் நீ சோர்ந்து போன பிறகும் ஏதோ ஒன்று உன்னை மறுபடியும் தட்டி எழுப்பியதே. அந்த ஏதோ ஒன்றுதான் உன்னுடைய உண்மையான வலிமை. அதுதான் உனக்குள் இருக்கும் என் அம்சம். அது சத்தமாக பேசாது, அது வெளியே தெரியாது, ஆனால் அது உன்னை விட்டு என்றும் விலகாது. அதனால்தான் இப்போது இந்த வார்த்தைகள் உன்னிடம் வந்து சேர்ந்திருக்கின்றன. நன்றாக கவனித்தாயா? சில விஷயங்கள் இப்போது உனக்கு முன்பு போல முக்கியமானதாக தெரியவில்லை. ஒரு காலத்தில் ஒரு பதில் கிடைக்காமல் இருந்தால் உனக்கு தூக்கம் போயிருக்கும். இப்போது அதே பதில் கிடைக்காமல் போனாலும் உன் மனம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது. இதை நீ அலட்சியம் என்று நினைக்கலாம், ஆனால் இது அலட்சியம் இல்லை குழந்தையே, இது மாற்றம். உனக்குள் ஏற்கனவே ஏதோ ஒன்று மாற ஆரம்பித்திருக்கிறது என்பதற்கான அடையாளம். ஒரு காலகட்டத்தில் நீ எல்லாரையும் காப்பாற்ற நினைத்தாய். யாரும் கஷ்டப்படக்கூடாது, யாரும் உன்னை தவறாக நினைக்கக்கூடாது என்று நினைத்தாய். அந்த எண்ணத்தில் உன்னுடைய உண்மையான விருப்பங்களை, உன்னுடைய எல்லைகளை கூட தள்ளி வைத்தாய். பரவாயில்லை, நான் என்னை மாற்றிக்கொள்கிறேன் என்று பலமுறை சொன்னாய். ஆனால் அப்படி மாற்றிக்கொள்வதில் மெதுவாக உன்னை நீயே இழந்தாய். அந்த இழப்பையும் உன் தகப்பனான நான் கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். இப்போ ஒரு சின்ன கேள்வி உனக்குள் எழலாம், அப்படியானால் இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் அவசியமா என்று. இந்த கேள்விக்கு பதில் எளிதாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நிதர்சனமான உண்மையை மட்டும் சொல்கிறேன். நீ இப்போது இருக்கின்ற இந்த மனநிலைக்கு வராமல் இருந்திருந்தால் நீ உன்னுடைய உண்மையான ஆழத்தை அறிந்திருக்க மாட்டாய். வலி உன்னை கசப்பாக்கவில்லை, அது உன்னை ஆழமாக்கி இருக்கிறது. அந்த ஆழத்தில்தான் இப்போது ஒரு புதிய தெளிவு உருவாக ஆரம்பித்திருக்கிறது. நீ இப்போது சில நேரம் காரணமே இல்லாமல் சோர்வாக உணரலாம், சில நேரம் காரணமே இல்லாமல் லேசாக உணரலாம். இந்த ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் இயல்பானவை. இது ஒரு இடைநிலை. உன்னுடைய பழைய அடையாளங்கள் மெதுவாக விலகிக் கொண்டே இருக்கின்றன. புதிய அடையாளங்கள் இன்னும் முழுமையாக உருவாகவில்லை. அந்த இடைவெளியில்தான் இந்த மாதிரி உணர்வுகள் வரும். இதை நீ தவறாக நினைக்க வேண்டாம். ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக சொல்லிக்கொள், நீ பின்னோக்கி செல்லவில்லை, நீ நின்றுவிடவும் இல்லை. நீ மாற்றத்தின் நடுவில் இருக்கிறாய். இந்த மாற்றம் வெளியே பெரிய சத்தமாக தெரியாது. யாரும் உன்னை பார்த்து வியக்க மாட்டார்கள். ஆனால் உனக்குள் மெதுவாக, ஆனால் உறுதியாக ஒரு புதிய அடித்தளம் உருவாகிக் கொண்டே இருக்கிறது. கவனித்துப் பார். இப்போது உன்னுடைய எதிர்வினைகள் மாற ஆரம்பித்திருக்கும். முன்னாடி உடனே கோபம் வந்த இடத்தில் இப்பொழுது ஒரு நிமிடம் அமைதி நிலவுகிறது. முன்னாடி உடனே பயம் வந்த இடத்தில் இப்பொழுது ஒரு சின்ன நம்பிக்கை துளிர்க்கிறது. இந்த சின்ன மாற்றங்கள் தான் பெரிய மாற்றங்களின் ஆரம்பம். வாழ்க்கை உன்னை ஒரே நாளில் மாற்றாது.
அது உன்னை தினமும் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மாற்றும். நீ இப்போது எல்லாவற்றிற்கும் பதில் தேடுவது குறைந்திருக்கலாம். ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்கும் மனது சரி இதை எப்படி சமாளிக்கலாம் என்று மாற ஆரம்பித்திருக்கும். இது தோல்வி இல்லை, இது முதிர்ச்சி. எல்லா கேள்விகளுக்கும் உடனே பதில் கிடைக்க வேண்டும் என்று நினைக்காத அந்த மனநிலை வந்ததே ஒரு பெரிய வளர்ச்சிதான். ஒரு காலத்தில் நீ எதிர்காலத்தை நினைத்து அதிகமாக பயந்தாய். நாளைக்கு என்ன ஆகும், நான் எங்கே போவேன், எனக்கு என்ன நடக்கும் என்று. அந்த பயம் இப்போது முழுமையாக போய்விடவில்லை. ஆனால் அது உன்னை கட்டுப்படுத்தும் அளவுக்கு இப்போது இல்லை. பயம் வந்தாலும் நான் இதை சமாளிக்க முடியும் என்று சொல்லும் ஒரு உள்ளுணர்வு உனக்கு கூடவே வருகிறது. அந்த உள்ளுணர்வே உன்னுடைய உண்மையான துணை. இப்போது நீ தனிமையை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பித்திருப்பாய். முன்னாடி தனிமை என்றால் வெறுமை. இப்போது அது ஒரு இடைவெளி, உன்னுடைய சத்தத்தை நீயே கேட்கும் இடம். வெளி உலகத்தின் சத்தம் கொஞ்சம் குறைந்தபோது உனக்குள் இருந்த என் குரல் தெளிவாக கேட்க ஆரம்பித்திருக்கிறது. அந்த குரல் உன்னை பயமுறுத்தவில்லை, அது உன்னை மெதுவாக வழிநடத்துகிறது. நீ இப்போது சில விஷயங்களை விட்டுக் கொடுக்க ஆரம்பித்திருப்பாய். எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற எண்ணம் மெதுவாக தளர ஆரம்பித்திருக்கிறது. இது அலட்சியம் இல்லை, இது என் மீது நீ வைக்கும் நம்பிக்கை. வாழ்க்கை எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் புரிய வைக்காது. சில விஷயங்களை அனுபவிக்கவிடும், சில விஷயங்களை கடந்து போகவிடும். அப்படி போகவிடும் அந்த நொடியில்தான் உன் சுமை குறையும். ஒரு உண்மை இப்போது உனக்கு மெதுவாக புரிய ஆரம்பித்திருக்கும். எல்லா இழப்பும் இழப்பல்ல. சில இழப்புகள் இடத்தை காலி செய்வதற்காக நடப்பவை. உனக்கு பொருந்தாதது விலகும் போதுதான் உனக்கு பொருந்துவதற்கு அங்கே இடம் உருவாகும். அந்த இடம் இப்போது உனக்குள் உருவாக ஆரம்பித்திருக்கிறது. அதனால்தான் பழைய விஷயங்கள் மீண்டும் உன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. நீ இப்போது யாருக்காகவும் உன்னை நிரூபிக்க முயற்சி செய்வதில்லை. உன்னுடைய மதிப்பு உன்னுடைய அமைதியில்தான் இருக்கிறது என்று ஒரு மென்மையான புரிதல் உனக்கு வந்திருக்கிறது. எல்லாரும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவசியமில்லை. சிலர் புரிந்து கொள்ளாமல் போனதே உனக்கு பாதுகாப்புதான். இந்த உண்மை இப்போது வலியே இல்லாமல் உனக்கு புரிய ஆரம்பித்திருக்கிறது. இந்த நொடியில் நீ ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். இந்த மாற்றம் உன்னை பலவீனமாக்கவில்லை, இது உன்னை மென்மையாக்குகிறது. மென்மை என்பது பலவீனமில்லை, அது ஒரு ஆழமான வலிமை. எல்லாவற்றையும் தள்ளி தள்ளி ஓடாமல் சில விஷயங்களோடு அமைதியாக உட்கார கற்றுக்கொண்டாய் என்றால் அது மிகப்பெரிய வளர்ச்சி. உன்னுடைய வாழ்க்கை இப்போது பெரிய வாக்குறுதிகளை கொடுக்கவில்லை, ஆனால் ஒரு சிறிய உறுதியை மட்டும் தருகிறது. நீ தனியாக இல்லை. இந்த ஒரு உணர்வு போதும். இதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை, உணர்ந்தாலே போதும். ஏனென்றால் சில உண்மைகள் புரிதலுக்கு முன்னாடியே உணர்வாக வந்து அமரும். இந்த நிமிடத்தில் உனக்குள் ஏதோ ஒன்று மெதுவாக இடம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அது சத்தம் இல்லாமல் நடக்கிறது, பெரிய அதிர்ச்சி இல்லாமல், பெரிய நிகழ்வு இல்லாமல். ஆனால் அதன் தாக்கம் ஆழமானது. இதை நீ இப்போது முழுமையாக அளவிட முடியாது, ஆனால் காலம் அதை உனக்கு காட்டும். இப்போது இதோடு இன்னும் கொஞ்ச நேரம் இரு. எதையும் அவசரப்பட வேண்டாம், எதற்கும் ஒரு பெயர் வைக்க வேண்டாம். இந்த அமைதியோடு இருக்க பழகு. இந்த அமைதிதான் அடுத்த புரிதல்களுக்கான அடிப்படை. நீ இப்போது வந்திருக்கிற இந்த நிலை ஒரு முடிவு கிடையாது, இது ஒரு மாற்றத்தின் நடுவில் இருக்கிற ஒரு முக்கியமான நொடி. அந்த நொடியிலிருந்து உன் உள்ளுக்குள் நடந்த அந்த மென்மையான மாற்றம் இப்பொழுது கொஞ்சம் தெளிவாக உணரப்பட ஆரம்பித்திருக்கும். முன்னாடி கவனிக்க முடியாத விஷயங்கள் இப்போது சின்ன சின்ன அறிகுறிகளாக தெரிய ஆரம்பித்திருக்கிறது. ஒரு வார்த்தை கேட்டவுடன் மனம் உடைவது குறைந்திருக்கும். ஒரு சூழ்நிலை மாறினாலும் அதற்குள்ளே நீ முழுமையாக சிக்கிக் கொள்ளாமல் வெளியே நிற்க முடிகிற மாதிரி இருக்கும். இது தற்செயல் கிடையாது, இது உனக்குள் ஏற்கனவே உருவாக ஆரம்பித்த ஒரு புதிய நிலை. ஒரு விஷயம் இப்போது உனக்கு தெளிவாக புரிய ஆரம்பித்திருக்கும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டால்தான் அமைதி கிடைக்கும் என்ற அவசியம் இல்லை. சில நேரம் புரியாததை ஏற்றுக்கொண்டாலே மனம் லேசாகி விடுகிறது. முன்னாடி நீ எல்லா கேள்விக்கும் பதில் தேடி ஓடினாய். இப்பொழுது சில கேள்விகள் அப்படியே இருக்கட்டும் என்ற சம்மதம் உனக்குள் வந்திருக்கிறது. இந்த சம்மதம்தான் உன்னை மெதுவாக சுதந்திரத்திற்கு கொண்டு செல்கிறது. நீ இப்போது உன் கடந்த காலத்தை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பித்திருப்பாய். முன்னாடி நினைத்தாலே வலி தரும் நினைவுகள் இப்போது ஒரு பாடமாக தெரிய ஆரம்பித்திருக்கும். அந்த நேரத்தில் ஏன் எனக்கு இப்படி என்று கேட்ட இடத்தில் இப்போது அந்த நேரம் எனக்கு இது தேவைப்பட்டிருக்கிறது என்று ஒரு புரிதல் வர ஆரம்பித்திருக்கிறது. இதில் எந்த பெரிய மகிழ்ச்சியும் இல்லை, ஆனால் ஒரு நிதானம் இருக்கிறது. அந்த நிதானம்தான் காயம் ஆறுவதின் அடையாளம். கவனித்திருக்கிறாயா? சில மனிதர்கள் மெதுவாக உன் வாழ்க்கையிலிருந்து தூரம் போயிருக்கலாம். அதற்காக பெரிய சண்டை எதுவும் நடக்கவில்லை. ஒரு நாள் பேசுவது குறைந்திருக்கும், அடுத்த நாள் முழுக்க மௌனம். இதை பார்த்து முன்னாடி நீ பயந்திருப்பாய், நான் ஏதாவது தவறு பண்ணிட்டேனா என்று. ஆனால் இப்போது அந்த பயம் அவ்வளவு வலிமையாக இல்லை. ஏனென்றால் எல்லா பிரிவும் தோல்வி இல்லை என்று உனக்குள் ஒரு உணர்வு வந்திருக்கிறது. உண்மை என்னவென்றால் உனக்கு பொருந்தாத எல்லாமே மெதுவாக விலக ஆரம்பித்திருக்கிறது. அது மனிதர்களாக இருக்கலாம், பழைய கனவுகளாக இருக்கலாம், ஒரு காலத்தில் உயிர் மாதிரி பிடித்த எண்ணங்களாகவும் இருக்கலாம். இவையெல்லாம் போகும்போது முதலில் ஒரு வெறுமை வரும். ஆனால் அந்த வெறுமைதான் புதியதை ஏற்க இடத்தை உருவாக்கும்.
அந்த இடம் இப்போது உனக்குள் உருவாகிக் கொண்டே இருக்கிறது. நீ இப்போது உன்னுடைய உணர்ச்சிகளை அடக்குவதில்லை. அதே நேரம் அவைகளுக்கு முழுமையாக அடிமையாவதும் இல்லை. சோகம் வந்தால் அதை ஓட ஓட விரட்டாமல் கொஞ்ச நேரம் இருக்க விடுகிறாய். கோபம் வந்தால் அதற்குள் முழுமையாக மூழ்காமல் அதை பார்த்து கொண்டே இருக்கிறாய். இந்த பார்க்கும் நிலைதான் மிகப்பெரிய மாற்றம். நீ இப்போது உணர்ச்சிகள் இல்லை, நீ உணர்ச்சிகளை அனுபவிக்கும் ஒருவன். ஒரு காலத்தில் நீ உன்னுடைய மதிப்பை மற்றவர்கள் எப்படி நடத்துகிறார்கள் என்று பார்த்து அளந்தாய். யாராவது மதிக்கவில்லை என்றால் உனக்குள் ஏதோ குறை இருக்கிறது என்று நினைத்தாய். ஆனால் இப்போது அந்த அளவுகோல் மெதுவாக மாற ஆரம்பித்திருக்கிறது. உன்னை நீ எப்படி உணர்கிறாய்? உன்னுடைய மனம் எவ்வளவு அமைதியாக இருக்கிறது? இதுதான் உண்மையான அளவுகோல் என்ற புரிதல் வர ஆரம்பித்திருக்கிறது. இப்போது வாழ்க்கை உன்னிடம் ஒரு விஷயத்தை மெதுவாக கற்றுக் கொடுக்கிறது. எல்லாமே உன் கையில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற இடத்தில்தான் அதிக வலி உருவாகிறது. சில விஷயங்களை விட்டுக் கொடுக்க ஆரம்பித்த நாளிலிருந்து உன்னுடைய மூச்சு கொஞ்சம் லேசாகி இருக்கும். என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும் என்று சொல்லும் அந்த ஒரு வரி அலட்சியம் கிடையாது. அது என் மீது நீ வைத்திருக்கும் ஆழமான நம்பிக்கை. கவனி என் பிள்ளையே, இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் தானாகவே ஒழுங்காக ஆரம்பித்திருக்கும். பெரிய அதிசயம் எதுவும் இல்லை. ஆனால் சின்ன சின்ன குழப்பங்கள் முன்பு போல பெரிதாக தெரியாது. ஒரு பிரச்சனை வந்தாலும் இதை நான் கடந்து வந்து விடுவேன் என்று சொல்லும் ஒரு அமைதியான நம்பிக்கை இருக்கும். இந்த நம்பிக்கைதான் உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும். நீ இப்போது வேகத்தை குறைத்திருக்கலாம். முன்பெல்லாம் உடனே முடிவு, உடனே பதில், உடனே முன்னேற்றம் வேண்டும் என்று தவித்தாய். இப்போது அந்த அவசரம் மெதுவாக குறைய ஆரம்பித்திருக்கிறது. இதை வெளியே பார்த்தால் சோம்பேறித்தனம் மாதிரி தோன்றலாம். ஆனால் உண்மையில் இது தெளிவு. உன்னுடைய உள்ளுணர்வு இப்போது சொல்வது, இப்போது நின்று பார்த்துக்கொள். ஓட தேவையில்லை. ஒரு விஷயம் இப்போது உனக்கு தெளிவாக புரிய ஆரம்பித்திருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் சொல்ல வேண்டும் என்று அவசியமில்லை. உன் உண்மையான பயணம் உன் உள்ளுக்குள் நடக்கிற மாற்றங்கள். இதெல்லாம் வெளியே காட்ட வேண்டிய விஷயம் இல்லை. சில விஷயங்கள் அமைதியிலேயே வளர வேண்டும். விதை மண்ணுக்குள்ளேதான் முளைக்கும், வெளியே இல்லை. நீ இப்போது உன் தோல்விகளை கூட வேறு மாதிரி பார்க்க ஆரம்பித்திருப்பாய். முன்னாடி தோல்வி என்றாலே நான் போதுமானவன் அல்ல என்று முடிவு செய்வாய். இப்போது தோல்வி என்றாலே இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்று ஒரு கேள்வி எழுகிறது. இந்த கேள்விதான் உன்னை பலமாக மாற்றும். ஏனென்றால் இப்பொழுது நீ உன்னை குறை சொல்வது குறைந்திருக்கிறது. சில நேரம் உனக்கு காரணமே இல்லாமல் சோர்வாக தோன்றலாம். எல்லாம் சரியாக போகிறதே, ஆனால் ஏன் இப்படி என்று. இது இயல்பானது. இது ஒரு பழைய அடையாளம் கழன்று போகும் தருணம். பழைய உன்னுடைய ஒரு பகுதி இன்னும் பிடித்து வைத்துக் கொள்ள முயற்சி செய்யும். ஆனால் புதிய உனக்கு அது தேவையில்லை. அந்த இழுபறிதான் இந்த சோர்வு. இதை எதிர்க்க வேண்டாம், கடந்து போக விடு. இப்போது நீ உன் உடலை கூட வேறு மாதிரி கவனிக்க ஆரம்பித்திருப்பாய். அதிக சத்தம், அதிக கூட்டம், அதிக எதிர்பார்ப்பு, இதெல்லாம் சீக்கிரம் சோர்வடைய வைக்கிறது. அமைதி, தனிமை, மெதுவான நாட்கள், இதெல்லாம் கொஞ்சம் நிம்மதி தருகிறது. இது நீ பலவீனமாக மாறிவிட்டாய் என்று அர்த்தம் கிடையாது. இது நீ மிகவும் மென்மையான உணர்வு கொண்டவனாக மாறிவிட்டாய் என்று அர்த்தம். அந்த மென்மைதான் உன்னுடைய புதிய வலிமை. ஒரு காலத்தில் நீ எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள பழகினாய். யாராவது கஷ்டப்படுகிறார்கள் என்றால் உடனே ஓடினாய். யாராவது விழுந்தார்கள் என்றால் தூக்கினாய். அந்த நல்ல மனது இன்னும் உனக்குள்ளே இருக்கிறது. ஆனால் இப்போது அதற்குள் ஒரு எல்லை வந்திருக்கிறது. எல்லாரையும் காப்பாற்ற முடியாது என்ற ஒரு புரிதல். இது கடினமான புரிதல். ஆனால் இது வந்த நாளிலிருந்துதான் உன்னுடைய சுமை குறைய ஆரம்பிக்கும். கவனி, இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் சில முடிவுகள் அறிவுக்கு சம்பந்தம் இல்லாமல் எடுத்த மாதிரி தோன்றலாம். ஏன் இதை விட்டேன், ஏன் இதை தேர்வு செய்தேன் என்று கேள்விகள் வரும். ஆனால் காலம் கொஞ்சம் கடந்த பிறகு அந்த முடிவுகள் தான் உன்னை அமைதியான இடத்திற்கு கொண்டு வந்தது என்று புரியும். நான் இப்போது உன்னுடைய அறிவு வழியாக மட்டுமல்ல, உன்னுடைய உணர்வு வழியாகவும் பேச ஆரம்பித்திருக்கிறேன். நீ இப்போது உன்னுடைய மதிப்பை வேலை, அந்தஸ்து, செல்வம், அங்கீகாரம் இவைகளோடு மட்டும் கட்டி போடுவதில்லை. இவையெல்லாம் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் உன்னுடைய அடிப்படை மதிப்பு இதில் இல்லை என்று ஒரு ஆழமான உணர்வு வந்திருக்கிறது. இந்த உணர்வுதான் உன்னை வெளி உலகத்தின் அசைவுகளுக்கு அடிமையாக்காமல் பாதுகாக்கும். ஒரு விஷயம் இப்போது மெதுவாக புரிய ஆரம்பித்திருக்கும். வாழ்க்கை உனக்கு எல்லாம் சரியாகும் என்று வாக்குறுதி கொடுக்கவில்லை. ஆனால் எது வந்தாலும் நீ அதை எதிர்கொள்ள முடியும் என்ற ஒரு உறுதியை அது கொடுக்கிறது. இந்த உறுதிதான் உண்மையான பாதுகாப்பு. இதை உணர்ந்த நாளிலிருந்து எதிர்காலம் அவ்வளவு பயமாக தெரியாது. நீ இப்போது சில நேரம் தனியாக இருக்க விரும்புவாய். அந்த தனிமை உன்னை பயமுறுத்தாது. மாறாக அது உனக்கு ஒரு ஆழமான சந்திப்பாக இருக்கும். உன்னுடைய உண்மையான குரல், உன்னுடைய உண்மையான விருப்பங்கள், இதெல்லாம் அந்த தனிமையில்தான் தெளிவாக கேட்கும். இதற்கு முன்னாடி நீ வெளிச்சத்தத்தில் உன்னை மறைத்தாய். இப்பொழுது அமைதிக்குள்ளே உன்னை கண்டுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறாய். இந்த எல்லா மாற்றங்களும் ஒரே நாளில் நடக்கவில்லை. இது நீண்ட நாட்களாக நடந்த ஒரு செயல்முறை. நீ அனுபவித்த ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு ஏமாற்றமும், ஒவ்வொரு நிறுத்தமும் எல்லாமே உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறது. இந்த இடம் ஒரு முடிவு கிடையாது.
இது இன்னும் ஆழமான பயணத்துக்கான ஒரு நிலை. இப்பொழுது உனக்குள் ஒரு சின்ன உறுதி உருவாக்க ஆரம்பித்திருக்கும். நான் தவறானவன் அல்ல. இந்த ஒரு வரி சத்தமாக இல்லாமல் மெதுவாக உனக்குள் உட்காரும். இதை சந்தேகப்படுத்த வேண்டாம். இது அகங்காரம் இல்லை, இது சுய நம்பிக்கை. இந்த நம்பிக்கைதான் அடுத்த கட்டத்திற்கு உன்னை தாங்கி நிறுத்தும். இந்த நொடியில் நீ எதையும் அவசரப்படுத்த வேண்டாம். அடுத்தது என்ன, எப்போது, எப்படி? இந்த கேள்விகளை இப்போது ஓரமாக வைத்துவிடலாம். உனக்குள் நடக்கிற இந்த அமைதியான மாற்றத்தை உணர போதுமான நேரம் எடுத்துக்கொள். ஏனென்றால் இந்த மாற்றம் இன்னும் ஆழமாக போகப் போகிறது. உனக்குள் உருவாகிக் கொண்டே இருக்கும் இந்த புதிய அடித்தளம் இன்னும் பல உண்மைகளை தாங்கிக் கொள்ள தயாராகிக் கொண்டே இருக்கிறது. இந்த இடத்திலிருந்து உன் பயணம் இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்குள்ளே நகர ஆரம்பிக்கும். வெளியே பெரிய மாற்றங்கள் நடப்பது போல தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள் மெதுவாக, ஆனால் உறுதியாக ஏதோ ஒன்று ஒழுங்காக அமைய ஆரம்பித்திருக்கும். முன்னாடி உனக்குள் இருந்த குழப்பம் இப்பொழுது முழுமையாக மறைந்துவிட்டது என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த குழப்பம் உன்னை முழுமையாக ஆள முடியாத நிலைக்கு வந்திருக்கும். அதுவே ஒரு பெரிய முன்னேற்றம். ஒரு காலத்தில் நீ உன்னுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தாய். ஒரு எண்ணம் வந்தால் அதற்குள்ளே முழுமையாக இழுக்கப்பட்டு போய்விடுவாய். பழைய நினைவுகள், எதிர்கால பயங்கள், நடந்த விஷயங்கள், நடக்காத விஷயங்கள் எல்லாமே ஒரே நேரத்தில் தலைக்குள்ளே ஓட ஆரம்பித்திருக்கும். இப்போது அந்த ஓட்டம் மெதுவாக குறைய ஆரம்பித்திருக்கும். எண்ணங்கள் இன்னும் வருகிறது, ஆனால் அவை உன்னை இழுத்துச் செல்லாமல் உன் முன் வந்து நின்று போக ஆரம்பித்திருக்கும். இந்த மாற்றம் திடீரென்று வந்தது கிடையாது. நீ அனுபவித்த ஒவ்வொரு அமைதியான தருணமும், ஒவ்வொரு தனிமையான இரவும், ஒவ்வொரு சரிவிடு என்று சொன்ன நொடியும் இதற்கான பயிற்சி. அந்த நேரத்தில் நீ இதை புரிந்திருக்க மாட்டாய். ஆனால் இப்போது அந்த பயிற்சியின் பலன் மெதுவாக தெரிய ஆரம்பித்திருக்கிறது. நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு நேர்கோடாக பார்ப்பதில்லை. முன்னாடி எல்லாமே ஒரு திட்டம் மாதிரி இருக்க வேண்டும் என்று நினைத்தாய். இந்த வயதிற்குள் இது, அந்த நேரத்திற்குள் அது என்று. அந்த கோடுகள் சிதறிய போது நீ உடைந்தாய். ஆனால் இப்போது அந்த கோடுகளே தேவையில்லை என்று ஒரு புரிதல் வந்திருக்கிறது. வாழ்க்கை ஒரு நதி போன்றது. சில இடத்தில் வேகமாக, சில இடத்தில் மெதுவாக, சில இடத்தில் நின்று. எல்லாமே அதனுடைய இயல்பான போக்கு. கவனித்துப் பார்த்தால் இப்போது உனக்கு ஏன் இப்படி என்று கேட்கும் எண்ணம் குறைந்திருக்கும். அதற்கு பதிலாக இது என்ன சொல்ல வருகிறது என்று ஒரு மென்மையான கேள்வி வந்திருக்கும். இந்த கேள்விதான் உன்னை பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து பார்வையாளர் நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. அந்த பார்வையாளர் நிலைதான் உண்மையான சக்தி. ஒரு விஷயம் இப்போது உனக்கு தெளிவாக தெரிய ஆரம்பித்திருக்கும். எல்லா மனிதர்களும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. சிலர் ஒரு கட்டம் வரைக்கும் தான். அந்த கட்டம் முடிந்ததும் அவர்கள் விலகுவது தவறு கிடையாது. முன்னாடி இதை நீ தோல்வி மாதிரி எடுத்துக்கொண்டாய். இப்போது இதை இயல்பு மாதிரி ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருப்பாய். இந்த ஏற்றுக்கொள்ளல் தான் மனதிற்கு லேசான உணர்வை தருகிறது. நீ இப்போது உன்னுடைய உணர்ச்சிகளை மறைக்க முயற்சி செய்வதில்லை. அதே நேரம் அவைகளின் அடையாளமாக மாறுவதும் இல்லை. நான் சோகமாக இருக்கிறேன் என்று சொல்ல ஆரம்பித்திருக்கலாம். நான் குழப்பமாக இருக்கிறேன் என்று ஒத்துக்கொள்ள ஆரம்பித்திருக்கலாம். இந்த ஒத்துக்கொள்ளல் தான் குணமாவதின் மிகப்பெரிய படி. மறுக்கிற வரைக்கும் வலி பெருகும். ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்துதான் அது மெதுவாக கரைய ஆரம்பிக்கும். இப்போது உன்னுடைய உடலும் உன்னுடைய மனதோடு பேச ஆரம்பித்திருக்கும். அதிக சோர்வு வந்தால் நிறுத்து என்று சொல்வது போல இருக்கும். அதிக சத்தம் இருந்தால் தூரம் போ என்று சொல்வது போல இருக்கும். முன்னாடி இந்த அறிகுறிகளை நீ புறக்கணித்திருப்பாய். இப்போது அவைகளுக்கு செவிசாய்க்க ஆரம்பித்திருப்பாய். இந்த கவனம்தான் உன்னை நீண்ட காலம் தாங்கி நிற்க வைக்கும். ஒரு காலத்தில் நீ உன்னுடைய மதிப்பை உன்னுடைய பயனில்தான் பார்த்தாய். நான் என்ன செய்கிறேன், என்னிடம் என்ன இருக்கிறது, என்னால் யாருக்கு என்ன பயன் என்று. இப்போது அந்த அளவீடு மாற ஆரம்பித்திருக்கிறது. நான் எப்படி இருக்கிறேன், என்னிடம் நான் எப்படி இருக்கிறேன் என்று கேட்க ஆரம்பித்திருப்பாய். இந்த மாற்றமே உன்னை உள்ளார்ந்த சுயமரியாதைக்கு கொண்டு வந்திருக்கிறது. நீ இப்போது சில நேரம் காரணமே இல்லாமல் உணர்ச்சி வசப்படலாம். ஒரு பாடல் கேட்டால், ஒரு காட்சி பார்த்தால் கண்கள் லேசாக கலங்கலாம். முன்னாடி இதை பலவீனம் என்று நினைத்திருப்பாய். இப்போது இது ஒரு திறப்பு. நீண்ட நாள் அடைக்கப்பட்ட கதவுகள் மெதுவாக திறக்கப்படுகிற அறிகுறி. அந்த திறப்பு வலியோடுதான் இருக்கும், ஆனால் அதோடு சேர்ந்து ஒரு நிம்மதியும் வரும். கவனி, இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் முக்கியமாக தோன்ற ஆரம்பித்திருக்கும். ஒரு அமைதியான காலை வேளை, ஒரு ஆழமான மூச்சு, ஒரு தேவையில்லாத சண்டையை தவிர்த்த தருணம். முன்பெல்லாம் இவையெல்லாம் கணக்கில் வராத விஷயங்கள். இப்போது இதே விஷயங்கள்தான் உன் நாளை சமநிலையில் வைத்திருக்கிறது. இந்த மாற்றம் சிறியது கிடையாது. இது உன் மதிப்பீடுகள் மாறியதின் அடையாளம். ஒரு விஷயம் இப்போது உனக்கு புரிய ஆரம்பித்திருக்கும். நீ எல்லாவற்றையும் சரி செய்ய வந்தவன் அல்ல. எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னுடையது இல்லை. இந்த உண்மை புரிந்த நாளிலிருந்து உன்னுடைய தோளிலிருந்த சுமை கொஞ்சம் இறங்கியிருக்கும். இதை சிலர் சுயநலம் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் இது சுய பாதுகாப்பு. நீ இப்போது உன்னுடைய எல்லைகளை அமைக்க ஆரம்பித்திருப்பாய். யாராவது உன்னை மீறி பேசினால் மெதுவாக விலகுகிறாய்.
யாராவது உன்னுடைய அமைதியை கலைத்தால் காரணம் சொல்லாமல் தூரம் போகிறாய். முன்னாடி இதற்கெல்லாம் நீ விளக்கம் கொடுத்திருப்பாய். இப்போது அந்த விளக்கம் தேவையில்லை என்று புரிந்திருக்கிறது. எல்லை வைப்பது கடினம்தான், ஆனால் அது உன்னை சிதறாமல் காக்கும். இப்போது உன்னுடைய உள்ளுணர்வு இன்னும் தெளிவாக பேச ஆரம்பித்திருக்கும். அது பெரிய சத்தமாக இருக்காது, ஆனால் அது சொல்வது உறுதியாக இருக்கும். சில முடிவுகள் எடுக்கும்போது இதுதான் சரி என்று உள்ளுக்குள்ளே ஒரு நிதானம் வரும். அந்த நிதானத்தை நம்ப ஆரம்பித்த நாளிலிருந்து தவறுகள் கூட உன்னை சரியான இடத்திற்கே கொண்டு போகும். ஒரு காலத்தில் நீ உன்னுடைய எதிர்காலத்தை கட்டுப்படுத்த நினைத்தாய். எல்லாமே திட்டமிட்டபடி நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாய். இப்போது அந்த ஆசை மெதுவாக தளர ஆரம்பித்திருக்கிறது. எதிர்காலம் தெரியாதது பயமாக இல்லை, அது ஒரு திறந்த வெளியாக தோன்ற ஆரம்பித்திருக்கிறது. இந்த உணர்வுதான் நம்பிக்கையின் அடையாளம். நீ இப்போது உன் பயத்தை ஒழிக்க முயற்சி செய்வதில்லை, அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறாய். நான் ஏன் பயப்படுகிறேன் என்று கேட்க ஆரம்பித்திருப்பாய். இந்த கேள்விதான் பயத்தின் பிடியை தளர்த்தும். பயம் மறைய வேண்டிய அவசியமில்லை, அது உன்னை ஆளாத அளவுக்கு குறைந்தாலே போதும். கவனி, இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மெதுவான ஒழுங்கு உருவாகிக் கொண்டே இருக்கிறது. எல்லாமே சரியாக நடக்கிறது என்று இல்லை, ஆனால் எது வந்தாலும் அதை சமாளிக்கிற ஒரு உள்ளார்ந்த நிலைத்தன்மை வந்திருக்கிறது. இந்த நிலைத்தன்மைதான் வெளி சூழ்நிலைகளால் எளிதாக குலையாத அடித்தளம். நீ இப்போது உன்னுடைய அடையாளத்தை மறுபடியும் வரையறுக்க ஆரம்பித்திருப்பாய். முன்பெல்லாம் நீ யாரோ ஒருவரின் மகன், யாரோ ஒருவரின் நண்பன், யாரோ ஒருவரின் பொறுப்பு. இப்போது அந்த எல்லாவற்றிற்குள்ளேயும் நான் என்று ஒரு தனி உணர்வு உருவாக ஆரம்பித்திருக்கிறது. இந்த நான் சத்தமாக இல்லை, ஆனால் அது நிலைநிறுத்தம் கொண்டது. ஒரு விஷயம் இப்போது மெதுவாக தெளிவாகும். இந்த பயணம் உன்னை வெளியே எங்கேயும் கொண்டு போகவில்லை, இது உன்னை உனக்குள்ளேயே கொண்டு வருகிறது. நீண்ட நாள் நீ தேடிய பதில்கள் வெளியே இல்லை என்று புரிய ஆரம்பித்திருக்கிறது. அவை மெதுவாக அமைதியாக உனக்குள்ளேயே உருவாகிக் கொண்டே இருக்கின்றன. இந்த நிலைமையில் நீ சில நேரம் தனிமையாக உணரலாம், ஆனால் அது பழைய தனிமை மாதிரி இருக்காது. அது ஒரு நிரம்பிய தனிமை, சத்தமில்லாத, அழுத்தமில்லாத, விளக்கம் தேவையில்லாத ஒரு நிலை. இந்த நிலைதான் உன்னை அடுத்த கட்டத்திற்கு தயார் பண்ணுகிறது. இப்போது உனக்குள் ஒரு சின்ன உறுதி உருவாக ஆரம்பித்திருக்கும். என்ன வந்தாலும் நான் என்னை விட்டுக் கொடுக்க மாட்டேன். இந்த உறுதி சத்தமாக இருக்காது, ஆனால் அது உன்னுடைய முடிவுகளில், உன்னுடைய நடையில், உன்னுடைய அமைதியில் வெளிப்படும். இந்த உறுதிதான் அடுத்த மாற்றத்துக்கான கதவை மெதுவாக திறக்க ஆரம்பித்திருக்கிறது. இப்போது இந்த உணர்வோடு இன்னும் கொஞ்சம் நேரம் இரு. இதை பிடித்துக் கொள்ள வேண்டாம், தள்ளிவிடவும் வேண்டாம். இதோடு இருக்க பழகு. ஏனென்றால் இந்த நிலை உன்னுடைய பயணத்தில் ஒரு முக்கியமான இடம். இங்கிருந்துதான் இன்னும் ஆழமான ஒரு உண்மை, இன்னும் நிலைத்த ஒரு தெளிவு உனக்குள் முழுமையாக வடிவெடுக்க ஆரம்பிக்கப் போகிறது. நீ இப்போது இந்த இடத்திற்கு வந்திருக்கிறாய் என்றால் அது தற்செயல் கிடையாது. நீண்ட நேரம் நடந்த பயணத்திற்கு பிறகு உடல் மட்டுமல்ல, மனதும் சற்று நின்று மூச்சு விடுகிற இடம் இது. இங்கே எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை, யாருக்காகவும் நடிக்க வேண்டிய அவசியமில்லை. நீ யாரோ அப்படியே இருக்கிற அந்த நிலை போதும். ஒரு காலத்திலே உனக்குள் எப்போதும் ஓடிக்கொண்டே இருந்த அந்த சத்தம் இப்பொழுது முழுமையாக இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அது இனிமேல் உன்னை ஆள்கிற சத்தமாக இல்லை. அது பின்னணியில் இருக்கிற ஒரு நினைவு சத்தம் மாதிரி மாற ஆரம்பித்திருக்கிறது. இந்த மாற்றமே உனக்கு தெரியாமல் உன்னை வலிமையாக்கியிருக்கிறது. முன்னாடி நீ வாழ்க்கையை எதிர்த்து நின்றாய். ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம் மாதிரி, ஒவ்வொரு முடிவும் ஒரு பயம், ஒவ்வொரு இழப்பும் ஒரு தோல்வி. இப்போது அந்த பார்வை மெதுவாக மாற ஆரம்பித்திருக்கிறது. வாழ்க்கை உனக்கு எதிரி இல்லை என்று ஒரு உண்மை உள்ளுக்குள்ளே அமர ஆரம்பித்திருக்கிறது. அது உன்னை தள்ளவும் இல்லை, சோதிக்கவும் இல்லை. அது உன்னை வடிவமைத்துக் கொண்டே இருந்தது. கவனித்துப் பார்த்தால் நீ இப்போது சில விஷயங்களை இழந்ததற்காக வருத்தப்படுவதை விட அவை ஏன் போனது என்று புரிந்து கொள்ள ஆரம்பித்திருப்பாய். அந்த புரிதல்தான் முதிர்ச்சி. எல்லா இழப்பும் தண்டனை இல்லை. சில இழப்புகள் பாதுகாப்பு, சில இழப்புகள் இடைவெளி, சில இழப்புகள் உனக்கு இன்னும் பொருந்தாத பாதையிலிருந்து உன்னை விலக்கி வைக்க வந்த அமைதி. ஒரு காலத்தில் நீ கேட்ட கேள்விகள் எல்லாம் என்னாச்சு, ஏன் இப்படி, என்ன தவறு பண்ணேன்? இப்போது அந்த கேள்விகள் மெதுவாக மாற ஆரம்பித்திருக்கிறது. இதில் நான் என்ன கற்றுக்கொண்டேன், இதற்கு பிறகு நான் எப்படி நடக்க வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்திருப்பாய். இந்த மாற்றமே உன் சக்தி. ஏனென்றால் நீ இனிமேல் பாதிக்கப்பட்டவன் இல்லை, நீ விழித்துக் கொண்டவன். இப்போது உனக்கு தெளிவாக தெரியும், எல்லாரையும் உன்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. சிலர் விலகியதால்தான் நீ உன்னுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்தாய். சில உறவுகள் முடிந்ததால்தான் உன்னுடைய எல்லைகள் உருவாக ஆரம்பித்தன. இதை இப்போது நீ குற்ற உணர்ச்சியோடு நினைக்க மாட்டாய். இது ஒரு இயற்கையான சுத்திகரிப்பு. நீ இப்போது உன்னுடைய உண்மையான வேகத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருப்பாய். மற்றவர்கள் ஓடுகிற வேகத்தோடு உன்னை ஒப்பிடுவதில்லை. அவர்கள் முன்னாடி, நான் பின்னாடி என்று அளவிடுவதில்லை. உன் பாதை உன்னுடையது, உன் நேரம் உன்னுடையது. இந்த உண்மை புரிந்த நாளிலிருந்து அவசரம் குறையும், அழுத்தம் கரையும். ஒரு விஷயம் இப்போது உனக்கு உறுதியாக தெரியும், நீ தாமதமாகவில்லை, நீ தவறான இடத்திலும் இல்லை.
நீ தேவையான எல்லா அனுபவங்களையும் கடந்துதான் இங்கே வந்திருக்கிறாய். ஒரு படியும் வீணாகப் போகவில்லை. ஒரு கண்ணீரும் அர்த்தமில்லாமல் சிந்தப்படவில்லை. எல்லாமே ஏதோ ஒன்றுக்காகவே. இப்போது நீ தனிமையை பார்த்து பயப்படுவது இல்லை. அது உன்னை பயமுறுத்துகிற இடம் அல்ல. அது உன்னை கேட்க வைக்கிற இடம். நீ யாரோட சத்தமும் இல்லாமல் உன்னுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்த இடம். இந்த தனிமைதான் உன்னை முழுமையாக்குகிறது. ஏனென்றால் இனிமேல் நீ யாரையும் நிரப்ப வரவில்லை. நீ நிரம்பிய நிலையிலிருந்து தொடர்பு கொள்கிறாய். நீ இப்போது உணர ஆரம்பித்திருப்பாய். அமைதி என்பது எல்லாம் சரியாகிவிட்டது என்ற அர்த்தம் கிடையாது. அமைதி என்பது எல்லாம் சரியாக இல்லாத போதும் நீ உன்னை கையில் வைத்திருக்கிற நிலை. அந்த நிலை வந்துவிட்டது என்றால் வெளி சூழ்நிலைகள் உன்னை உடைக்க முடியாது. ஒரு காலத்தில் நீ எதிர்காலத்தை நினைத்து பயந்தாய். இப்பொழுது அந்த எதிர்காலம் ஒரு திறந்த வெளி மாதிரி தோன்ற ஆரம்பித்திருக்கிறது. அதில் எல்லாமே தெரியாது, ஆனால் அதில் எல்லாமே சாத்தியம். இந்த உணர்வுதான் நம்பிக்கை. அது சத்தமாக இருக்காது, ஆனால் அது உள்ளுக்குள்ளே உறுதியாக அமர்ந்திருக்கும். நீ இப்போது உன் தவறுகளை உன்னை அடிக்க பயன்படுத்துவதில்லை. அவைகளை கற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்துகிறாய். இந்த மாற்றம்தான் உன்னை மென்மையாக்கியும் அதே நேரம் உறுதியானவனாகவும் மாற்றியிருக்கிறது. மென்மை பலவீனம் இல்லை, அது புரிதலோடு வந்த வலிமை. கவனி, இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் சரியான விஷயங்கள் மெதுவாகச் சேர ஆரம்பித்திருக்கும். அது பெரிய விஷயங்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. சரியான உரையாடல், சரியான அமைதி, சரியான இடைவெளி, இவையெல்லாம் உனக்கு தேவையான நேரத்தில்தான் வந்து கொண்டே இருக்கிறது. இதை நீ இனிமேல் கட்டாயப்படுத்துவது இல்லை, அனுமதிக்கிறாய். ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிக் கொள்ள வேண்டும். இந்த பயணம் இப்பொழுது முடிந்துவிடவில்லை. ஆனால் இது இனிமேல் குழப்பமான பயணம் கிடையாது. இது விழிப்போடு நடக்கிற பயணம். நீ விழுந்தாலும் எங்கே விழுந்தாய் என்று தெரியும். எழுந்தாலும் எதற்காக எழுந்தாய் என்று புரியும். இந்த தெளிவுதான் மிகப்பெரிய வரம். இப்போது உனக்குள் ஒரு அமைதியான நம்பிக்கை உருவாகியிருக்கும். நான் சமாளிப்பேன். என்ன வந்தாலும் நான் என்னை மறக்க மாட்டேன். இந்த நம்பிக்கை பெரிய வார்த்தைகளில் இல்லை. அது உன்னுடைய நடையில், உன்னுடைய முடிவுகளில், உன்னுடைய அமைதியில் வெளிப்படும். என் குழந்தையே, உன்னிடம் ஒரு சிறிய விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். என் இந்த வார்த்தைகள் உனக்கு கொஞ்சமாவது நிம்மதி கொடுத்திருந்தால், உன்னுடைய மனம் ஒரு நொடி லேசாகியிருந்தால், நான் தனியாக இல்லை என்ற உணர்வு உனக்குள் வந்திருந்தால், கீழே ஒரு வரி எழுது. பெரிய விளக்கங்கள் தேவையில்லை. நன்றி, பயனுள்ளது, மனதிற்கு நிம்மதி என்று ஒரு வார்த்தை போதும். நீ எழுதுகிற அந்த ஒவ்வொரு வரியும் இதே மாதிரி அமைதியை தேடி தவிக்கும் உன்னை போன்ற இன்னொரு ஆத்மாவிற்கு இந்த செய்தி போய் சேர உதவும். அது ஒரு தொழில்நுட்ப விஷயம் மட்டும் கிடையாது. அது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்குச் செய்கிற அமைதியான உதவி. இந்த செய்தி உனக்கு பிடித்திருந்தால் உன் விருப்பத்தை தெரிவி, லைக். அது இதே மாதிரி ஆழமான, நேர்மையான, மனதை தொடும் செய்திகளை இன்னும் தொடர்ச்சியாக கொண்டுவர எனக்கு ஊக்கமாக இருக்கும். இதே மாதிரி விஷயங்களை தொடர்ந்து கேட்க வேண்டும் என்று தோன்றினால் இந்த இடத்தோடு இணைந்து கொள். சப்ஸ்கிரைப். அடுத்த ஒரு செய்தி நீ தேடாமலேயே உன்னை தேடி வர உதவும். இந்த நொடியில் உன் மனதிற்கு நினைவுக்கு வந்த ஒரு நபர் இருந்தால் அவருக்கு இதை பகிர்ந்து கொள். ஷேர். ஒரே ஒரு வரி, ஒரே ஒரு நிமிடம் ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தால் அதுதான் இந்த பயணத்தின் உண்மையான வெற்றி. இந்த இடத்தில் இந்த வார்த்தைகள் நின்றாலும் உன்னுடைய பயணம் நிற்காது. நீ சரியான நேரத்தில்தான் இருக்கிறாய். சரியான பாதையில்தான் நடக்கிறாய். உன்னுடைய வேகத்தை நம்பு. உன்னுடைய உணர்வுகளை நம்பு. உன் தந்தை நான் உன்னை விட்டுவிடவில்லை. நான் உன்னை மெதுவாக, பாதுகாப்பாக உனக்கு தேவையான இடத்திற்கே வழி நடத்தி கொண்டே இருக்கிறேன். இந்த நிமிடத்தில் நீ சற்று ஆழமாக மூச்சுவிட முடிந்தால் அதுவே போதும். அதுவே எல்லா பதில்களுக்கும் சாட்சி. அமைதியாக இரு. உண்மையாக இரு. நீயாக இரு. நான் இருக்கிறேன். ஓம் நம சிவாய.